ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இந்த பதிவில் பகவான் ராமரை பற்றி நாம் பார்க்கலாம். பகவான் எடுத்த 10 அவதாரங்களில் ராம அவதாரம் மிக சிறப்பானது. அவர் மனிதனாக பிறந்து மனிதராக வாழ்ந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த உலகுக்கு எடுத்து காட்டியவர். தர்ம நெறிப்படி வாழ வேண்டும் என்று. அப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு அவதாரம் அந்த ராம அவதாரம். ராமர் சங்கல்பம் செய்து இந்த சரையு நதிக்கரையில் உள்ள அயோத்தியில் பிறக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு பிறந்தார். அவர் பிறந்தவுடன் தாய் தந்தையர் மட்டுமல்ல, அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த நாட்டில் உள்ள அனைவரும், அனைத்து குடிமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளித்தார். பிறந்தவுடன் மகிழ்ச்சி அளித்த ஒரே கடவுள் இந்த ராமர். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அவதாரம். ராமர் யார்? ராமோ விக்கிரவன் தர்மகா என்று. ராமன் என்பவர் தர்மத்தின் வடிவமே ஆனவன். தர்மம் தான் ராமர். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக தர்ம நெறி கடைபிடித்து எங்கும் தர்மம் எதிலும் தர்மம் என்று அவர் தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்து காட்டிய ஒரு கடவுள் அந்த ராமர். அந்த ராமர் வாழ்ந்து வருகிறார் அயோத்தி அரண்மனையில். ஒரு நாள் விஸ்வாமித்திரர் அவரை அழைத்து யாகம், தான் நடத்தும் யாகத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அழைத்து செல்கிறார். குருவின் பின்னால் ராமரும் லட்சுமணரும் செல்கின்றனர். அந்த யாகத்துக்கு இடையூறாக இருந்த அரக்கர்களை அழித்து அந்த யாகம் சிறப்புற நடைபெற தன் குருவுக்கு பணிவிடை செய்கிறார்கள். அதன் பிறகு மிதிலைக்கு செல்கிறார்கள். மிதிலைக்கு செல்லும்போது வழியில் ஒரு கல் ராமன் திருவடியில் படுகிறது. உடனே அது ஒரு பெண்ணாக மாறுகிறது. அகலிகையின் சாப விமோசனம் தீர்ந்து விடுகிறது. அவள் அகலிகையும் கௌதமரும் சேர்ந்து விடுகிறார்கள். அதன் பிறகு மிதிலைக்கு சென்று அந்த வில்லை ஒடித்து சீதை திருமணம் நடக்கிறது. சீதை திருமணம் முடிந்து வருகின்ற வழி அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரசுராமர் தோன்றுகிறார். பரசுராமர் எதிரே தோன்றியவன் எல்லோரும் பயந்து விடுகிறார்கள். பரசுராமர் கண்டு பயந்து விடுகிறார்கள். அப்போது பரசுராமர், நீ என்னுடைய வில்லை வளைத்து நான் ஏற்றினால் நீ எனக்கு சமமானவன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று பரசுராமன் சொல்ல, சரி என்று அந்த விஷ்ணு தனுசை வாங்கி நான் ஏற்றுகிறார். பரசுராமர், சரி, வந்திருப்பவர் யார் என்று அவருக்கு தெரிந்து விட்டது. அவரும் ஒரு மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான், இவரும் மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான். சரி என்று சொல்லி மீண்டும் அந்த பரசுராமர் தவம் செய்ய புறப்பட்டு விடுகிறார். அவருடைய கர்வத்தை அழித்தவர் அந்த ராமர். பரசுராமரின் கௌரவம் தீர்த்தவன், நம்மை எல்லாம் காப்பவன், பட்டம் கட்ட ஏற்றவன், அவன்தான் ராமன். 4 பேரில் மூத்தவன், அவன்தான் ராமன். அப்படியே அயோத்திக்கு வருகிறார்கள். அயோத்திக்கு வந்து சிறப்பாக வாழ்க்கை நடைபெறுகிறது. சீதாவும் ராமனும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு நாள் தசரதர் ராமருக்கு முடிசூட்ட விரும்புகிறார். சரி என்று சொல்லி அந்த முடிவை ராமரிடம் தெரிவிக்க ராமர் சரி என்று சொல்கிறார். அவர் எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார். இந்த செய்தி கேட்டவுடன் அவருடைய முகத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு மகிழ்ச்சி காணப்படவில்லை. எப்போதும் போல்தான் அவர் இருந்தார். சரி, எனக்கு நாடு வருகிறது, அதிகாரம் வரப்போகிறது என்ற ஒரு ஆணவமும் கர்வமும் அவர் முகத்தில் இல்லை. அதன் பிறகு கைகை 2 வரங்கள் கேட்டார். கைகை, பரதன் நாட்டை ஆள வேண்டும், ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். அதன்படி கைகையை ராமரிடம் சொல்ல, ராமர் அப்போதும் ஒரு வெறுப்பு காட்டவில்லை. எப்போதும் போல்தான் அவருடைய முகம் இருந்தது. மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார். சரி என்று காட்டுக்கு செல்கிறார். காடு என்ன லேசிப்பட்ட இடமா? கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய ஒரு காடு. ரோடு இருக்குமா? கரடு முரடான கற்கள் முற்கள் நிறைந்த ஒரு பாதை. அந்த பாதையெல்லாம் நடந்து செல்கிறார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கினாலும் ஏனமாய் அதுபோல் நடந்து செல்கிறார். பகவான் ஸ்ரீராமர் காட்டு வாழ்க்கை, கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வன வாழ்க்கையும் நன்றாகத்தான் 13 வருடங்கள் கழிந்து விட்டன.
அந்த கடைசி ஒரு வருடம் இருக்கும்போதுதான் ராவணன் வருகிறான். ராவணன் வந்து சீதையை கடத்தி செல்கிறான். அதன் பிறகு போர் நடக்கிறது. நம்ம எல்லோருக்கும் தெரியும். அனுமன், சுக்கிரீவன், ஜாம்பவான் இவர்களின் உதவியால், வானரங்கள் இவர்களின் உதவியால் போர் நடக்க ஆரம்பிக்கிறது. போர் தொடங்கும் போது அந்த விபீஷணன் வருகிறான் சரணாகதி செய்ய. யார் ஒருவர் சரணாகதி செய்கிறார்களோ அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது ராமனுடைய நோக்கம். விபீஷணன் வரும்போது அனைவரும் இவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்ல அவர்களை எல்லாம் தடுத்து அவர்களை எல்லாம் சமாதானம் செய்து விபீஷணன் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஒரு அரக்கன் இருந்தாலும் அவரிடம் ஒரு நல்ல குணம் இருந்தது. தன் அண்ணனிடம் சொல்லுகிறார், நீ சீதையை கவர்ந்து வந்து தப்பு, அது தவறான செய்தி, நீ மரியாதையை அந்த சீதையை ராமரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்ல ராவணன் அவரை வெளியே அனுப்பி விடுகிறார். ராமரிடம் வந்து சரணடைகிறார். அவரையும் ஏற்றுக்கொள்கிறார், குகனையும் ஏற்றுக்கொள்கிறார், சுக்கிரீவனையும் ஏற்றுக்கொள்கிறார். அனைவரும் யார் சரணாகதி என்று வந்தார்களோ அவரை காப்பது என் கடமை. இதுதான் இந்த அவதாரத்தின் முக்கிய நோக்கம். இதுதான். அதன் பிறகு போர் நடக்கிறது. அவரை விரும்பாதவர்கள் யார்? ராமரை யாருக்குத்தான் பிடிக்காது? எல்லோருக்கும் பிடிக்கும். பிடிக்காதவர்கள் என்பது கிடையாது. போர் ஆரம்பித்து விட்டது. போர் ஆரம்பித்து ஒவ்வொருவராக இறக்கின்றனர். கும்பகர்ணன் முதற்கொண்டு அனைவரும் இறந்து விட்டனர். இறுதியில் ராவணன் ஒரு ஆள் தான் பாக்கி. அந்த ஒருவரும் வந்து ராவணனுடன் போர் புரிகிறார். போர் செய்யும் போது ஒரு கட்டத்தில் அனைத்து ஆயுதங்கள் இழந்து நிராயுதபாணியாக ராவணன் நிற்கிறார். அப்போது நிராயுதபாணியாக இருப்பவரை அவருடன் போர் செய்வது தர்ம நெறிக்கு புறம்பானது, போர் செய்யக்கூடாது, போர் முறைக்கு புறம்பானதுன்னு சொல்லி ராவணா கலங்க வேண்டாம், நீ இன்று போய் நாளை வா என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். ராவணன் எப்பேற்பட்டவன்? சீதாதேவி கடத்தவன், தன் மனைவியை கடத்தி கொண்டு சென்றவன். அவரிடமே அவர் கருணை காட்டுகிறார். பரமதயாளன் அவரிடமே கருணை காட்டி இன்று போய் நாளை வா என்று சொல்கிறார். மறுநாளும் போர் நடக்கிறது. இறுதியில் போரில் ராவணன் மாண்டு விடுகிறான். அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது ராவணன் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு நாசம் வந்துற்ற போதும் நல்லதொரு பகையை பெற்றேன். அதாவது ராமனை போன்ற ஒருவரிடம், ஒரு மாவீரனிடம் நான் தோற்றத்தைக் கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இது ஒரு நல்ல பகைதான். இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது? அந்த ராவணனுக்கே ராமனை பிடித்து விடுகிறது. ஸோ அவருக்கு எதிரி என்பது கிடையாது. எதிரியாக இருந்தாலும் ராமரை பிடிக்கும். அந்த எதிரிக்கே பிடித்து விட்டது. எப்பேற்பட்டவன் ராவணன், அவருக்கே ராமனை பிடித்து விட்டது என்றால் இது வேறு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ராமரை பிடிக்காதவர்கள் என்பவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அனைவருக்கும் ராமரை பிடிக்கும். இது உண்மை, இது சத்தியம். அப்பேற்பட்ட ராமருக்கு ராம்லல்லா மந்திர் வருகிற 22ஆம் தேதி அயோத்தியில் கும்பாபிஷேக விழா, அதாவது கோயில் திறப்பு விழா நடைபெறுகிறது. மிக மகோன்னதமான ஒரு நாள். இந்த பாரதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாள். யாரும் மறக்க முடியாது. 500 வருட போராட்டத்திற்கு பிறகு தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி. எனவே அன்றைய தினம் மிக சிறப்பான தினம். அனைவரும் சந்தோஷமாக தங்கள் இல்லங்களில் தெய்வத்துக்கு விளக்கேற்றி மிக சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு புண்ணியமான நாள் நம் வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்கப் போவதில்லை. தீபாவளி போல் கொண்டாட வேண்டும். அதுபோல் இதுபோல் ஒரு வாழ்க்கை நமக்கு இனிமேல் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. இந்த தினத்தை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். அந்த நேரத்தில் நாம் ராமபிரானை வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அவரிடம் சொன்னால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனைகள் அவர் நிறைவேற்றி வைப்பார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தினம் வருகிற 22/1/2022 ராம்லல்லா குழந்தையாக மீண்டும் இந்த பூலோகத்தில் அவதரிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான தினம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.